الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا قال راغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنته لأرجمنك واهجرني مليا صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஈகு நாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்முயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலம் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நல்லெண்ணத்தோடு இஅ்திகாஃபுடைய நியத்தை உள்ளத்திலே ஆழமாக ஏந்தி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம் என்ற நல்லெண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக சுமந்து அல்லாஹ்வுடைய கடமைகள் ஒன்றான இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூர்ல இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையின் சோர்வான கவலையான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த நாளைய மறுமையினால் அல்லாஹ் எம் எல்லோரையும் முத்தகீன்களுடைய பட்டியலை சேர்த்து எமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு எண்ணிலடங்காத அருட்கொடைகளை தந்திருக்கிறான், நிஅமத்துக்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை எங்களால் எண்ண முற்பட்டால் அவைகளை எண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் விசாலமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகின்றான்,
அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நீங்க என்ன முற்பட்டால், அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நீங்க ஒவ்வொன்றாக என்ன முற்பட்டால் அவைகளை எண்ண முடியாது என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளிலே மிக முக்கியமான ஒரு அருட்கொடை, அந்த அருட்கொடையை தான் உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த நிஅமத்தை தான் உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்ன நிஅமத் என்றால், இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்திருக்கின்ற குழந்தை பாக்கியம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தையை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் அல்லாஹ் எங்களுக்கு குழந்தை தந்திருக்கிறான். அதனால் குழந்தைகளுடைய பெருமதி, எங்களுடைய பிள்ளைகளுடைய பெருமதி எங்களுக்கு விளங்காமல் போகலாம். ஆனால் எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ சேனல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். செய்யாத தர்மம் இல்லை, சொல்லாத தொழுகை இல்லை, கண்ணியம் எல்லா வைத்தியங்களும் பண்ணி எல்லா ஆன்மீக துறையிலும் அதற்குரிய வழிகாட்டல்களை செய்து அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு அந்த அருட்கொடையை தந்திருக்கிறான். அதுக்கு நன்றி உள்ளவர்களாக நானும் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வம் இருக்குமாக இருந்தால் பெற்றோருக்கு குழந்தைகள் தான் மிகப்பெரிய செல்வம். பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய செல்வம் என்பது உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது பெற்றோர்கள் தான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம் இந்த உலகத்திலே குழந்தைகள் தான். சில பொருட்களுக்கு விலை பேசலாம், எங்களுடைய வாகனத்துக்கு விலை பேசலாம், எங்களுடைய வீட்டுக்கு விலை பேசலாம், இன்னும் விலை என்று சொல்லலாம். ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு விலை பேச முடியாது. 1 கோடி தான் கொடுத்தாலும் யாரும் தம்முடைய குழந்தையை யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். அந்த அளவு குழந்தை, அந்த அளவு எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு பெருமதியானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அந்த அருட்கொடையை பலவிதமாக கொடுத்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறான். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை போல அவருக்கு எல்லாமே ஆண் மக்கள். இன்னும் சிலருக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறான். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை போல அவர்களுக்கு எல்லாமே பெண் மக்கள். இன்னும் சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று இருசாராரையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போல அவர்களுக்கு அல்லாஹ் ஆண்களையும் கொடுத்தான், பெண்களையும் கொடுத்தான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய செல்வம் தான் குழந்தை செல்வம். எந்த அளவு நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பெற்றுக்கொண்ட ஒரு செல்வம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். இறைவா, எனக்கு ஒரு பிள்ளையை நன்கொடையாக தருவாயாக, எனக்கு ஒரு பிள்ளையை தருவாயாக அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார்கள். சாலிஹான குழந்தையை கேட்கின்ற ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் விவேகமுள்ள நல்ல புத்தி கூர்மை உள்ள ஒரு குழந்தையை கொடுத்தான் என்ற செய்தியை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவியோ மலர்ச்சி தன்மையில் இருக்கிறார்கள், குழந்தை கிடைக்காத அந்த காலத்தில் இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். இறைவா, என்னை இந்த உலகத்துல தனி மனிதனாக விட்டுடாத. யா அல்லாஹ், என்னை இந்த உலகத்துல தனி மனிதனாக விட்டுடாத. என் வாரிசு கொடுப்பதிலே, குழந்தைகள் கொடுப்பதிலே நீ சிறந்தவன், நீ மேலானவன். எனவே எனக்கு ஒரு வாரிசை தந்துவிடைய அல்லாஹ் என் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். யார்? ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அந்த நபியுடைய துஆவை தட்டவில்லை. அல்லாஹ் உடனே விடையளிக்கிறான். ஃபஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா வ அஸ்லஹ்னா லஹு ஜௌஜா. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு நாங்கள் ஒரு குழந்தையை கொடுத்தோம், அவருக்கு விடையளித்து யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை கொடுத்தோம், நபியை கொடுத்தோம். அன்பானவர்களே, அவருடைய மனைவி மலடியாக இருந்தால் அந்த மலட்டு தன்மையிலிருந்து நீக்கி அந்த பெண்ணை, அந்த பிள்ளை பெறக்கூடிய அந்த பருவமாக அவர்களை ஆக்கி குழந்தையை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எதை சொல்ல வருகின்ற அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் மௌத்தாகிவிட்டால், மௌத்துக்கு பின்னால் இந்த உலகத்திலே நாங்கள் செய்த அமல்கள் எங்களுக்கு வரலாம்,
தொழுகை வரலாம், கொடுத்த ஜகாத் சதக்கா வரலாம். ஆனால் மௌத்துக்கு பின்னால் தொழுகை கிடையாது, சொல்ல முடியாது. மௌத்துக்கு பின்னால் நோம்பு நோக்க முடியாது. மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய பெருமதியான ஒரு அமல் தான் சாலிஹான குழந்தையை விட்டு சென்றால் அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய அமல். பல அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்களை மிகவும் பெருமதியான ஒரு அமல் தான் சாலிஹான குழந்தையை விட்டு சென்றால் அந்த குழந்தை நல்ல செயல்கள் செய்கின்ற போது, அந்த குழந்தை அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக பெற்றோராக இருக்கின்ற அந்த கபராளிகளுடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்குவான். நாளைய கியாமத்துடைய நாளையிலே அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் பிள்ளைகளுடைய துஆக்கள் மூலமாக கூட்டிக் கொண்டே செல்வான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் இந்த உலகத்திலே குழந்தையை பெற்றுக் கொண்டவர்கள் அதை பாக்கியமாக எண்ணாவிட்டாலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் குழந்தைகளுடைய பெருமதி வழங்கும். அன்பானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார். அன்பானவர்களே, 17 வருடங்கள் திருமணம் முடிச்சு அவரோட வாழ்க்கையில் அவருக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தில்ல. அவர் கொள்ளாத சேனல் இல்ல, அவர் கொடுக்காத சதக்கா இல்ல, அவர் தொழாத தொழுகை இல்ல. அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக அவர் பண்ணாத எல்லா முயற்சியும் செய்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுக்கவில்லை. அவரோட கதைக்கின்ற போதெல்லாம் குழந்தைகளை பற்றி விசாரிப்பார். கண்ணியமா விசாரிக்கின்ற போது எங்களுடைய குழந்தைகளை பற்றி அவரிடத்திலே சொன்னால் அவர் கண்ணீர் வடித்து வருவார். எதை சொல்கிறேன் என்றால், குழந்தை இருப்பது எங்களுக்கு கிடைத்திருப்பது என்பது அது எங்களுக்கு அதனுடைய பெருமதி வழங்காமல் இருக்கலாம். ஆனால் அதைத்தான் சொல்லுவார்கள், குழந்தை கிடைக்கின்ற வழியை விட குழந்தை இல்லாதவர்களுக்குள்ள வழி, வருத்தம், கவலை அதிகம் என்பார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, குழந்தை கிடைப்பது என்பதே மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய வருத்தம். அதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் போய் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் பிரசவத்துடைய சந்தர்ப்பம். இந்த ஹாலிஹா மாதத் ஷஹீதுன் இன்தல்லாஹ். தாய் பிரசவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தாய் மௌத்தாகிவிட்டால் அந்த தாய் அல்லாஹ்விடத்தில் ஷஹீத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான ஒரு சிரமத்தை தான் ஒரு தாய் மேற்கொண்டு ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு பிறக்க செய்கிறாள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிரமத்தை விட பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு சிரமம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது, அது அதிகம். அந்த கவலைக்கு நாட்கள் கிடையாது, வருடங்கள் கிடையாது. ஆயுள் முழுக்க குழந்தை இல்லாதவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார், இரவு பகலாக. நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வருகின்றது, பெருநாட்கள் வரும்போது, வெள்ளிக்கிழமை நாள் வரும்போது, வீட்டிலே ஒரு பங்கன் வருகின்ற போதெல்லாம் அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். அன்பானவர்களே, அதனால் குழந்தைகள் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான், அவர்களுடைய பெருமதியை நாங்கள் விலகிக் கொள்வோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைக்கு செய்யக்கூடிய ஏராளமான கடமைகள் இருக்கின்றன. நேரத்தை கருத்திலே கொண்டு மிக 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 முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாலிஹான குழந்தை எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால், சாலிஹான பிள்ளையை நானும் நீங்களும் எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்தால், முதலாவது சாலிஹான ஒரு மனைவியை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சாலிஹான மனைவி மூலம்தான் நல்ல ஒரு கணவர், நல்ல ஒரு மனைவி, சாலிஹான மனைவி, இவர்கள் மூலமாகத்தான் சிறந்த ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இளைஞர்கள் வயது வந்த அந்த திருமணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளைமார் எப்படி மாப்பிள்ளை தந்தாது மனைவியை தேடுகிறார்கள், அவர்களாகவே தேடிக்கொள்கிறார்கள். அன்பானவர்களே, அதிலே பரக்கத்து கிடையாது. குடும்பமாக எங்களுடைய குடும்பத்துக்கு பொருத்தமாக மார்க்கப்பட்டுள்ள 4 விடயங்களை பார்த்து திருமணம் முடிக்கலாம். அவைகளை மிக முக்கியமாக மார்க்கப்பட்டை பாருங்கள். தொழுகையாளிகளாக இருக்கிறாரா அந்த பெண் மார்க்கப்பட்டுள்ளவர் இருக்கிறாரா, நல்லொழுக்கம் உள்ளவராக இருக்கிறாரா என்பதை கொஞ்சம் பார்த்து அந்த 4 விடயங்களை முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயம் அந்த அஹ்லாக், பண்பாடு, மார்க்கம். இதை பார்த்து ஒரு பெண்ணை முடித்துவிட்டால் அந்த பெண் சாலிஹான பெண்ணாக இருப்பாள். அந்த பெண் மூலமாக கிடைக்கின்ற குழந்தையின் சாலிஹான குழந்தையாகத்தான் இருப்பாள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தை கிடைத்து விட்டதா, அதுக்கு பின்னால் குழந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகள் அப்படியே மெல்ல மெல்ல கூடிக்கொண்டு போகும். முதலாவது குழந்தை கிடைத்ததும் வலது காதலை அதானும் இடது காதலை இகாமத்து சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்ததாக குழந்தைகளுக்கு இனிப்பு பண்டம், அதாவது தேம்பானியோ அல்லது ஈத்தம்பலமோ ஏதாவது மென்று, மார்க்கத்தை படித்தவர்கள் அல்லது வணக்கசாலிகள் அல்லது குடும்பத்திலே உள்ள மார்க்கத்தால் பேணுதலால் முந்தியவர்கள் அப்படி யாருமே கிடைக்கவில்லையா,
தாய் அல்லது தகப்பன் அவர்கள் அந்த அதாவது இனிப்பு பண்ணம் ஏதாவது ஒன்றை மென்று அந்த குழந்தையுடைய வாயிலை வைக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கட்ட கட்டமாக அந்த பிள்ளைகளுடைய கடமைகள் கூடிக்கொண்டு செல்கின்ற அகீகா என்றும் இப்படியே சில கடமைகள் கூடிக்கொண்டு செல்லும். அன்பானவர்களே, அதனை அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அந்த குழந்தைக்கு நல்லதொரு பெயர் வைக்க வேண்டும். அன்பானவர்களே, பெயர் என்பது மிகப்பெரிய ஒரு துவா. அந்த பெயரை யாருக்கு வைத்தோமோ அந்த குழந்தை அந்த பெயரை பயன்படுத்துவதை விட பிறர்தான் அந்த பெயரை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதனால் பிள்ளைக்கு வைக்கக்கூடிய பெயர் அர்த்தமுள்ள நல்ல பெயர்களை வைக்க வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு பிள்ளையை நாங்கள் அழைக்கிறோம் என்றால் அந்த பிள்ளை உண்மையில் அந்த பெயருக்குரிய அர்த்தமுடையதாக அந்த பிள்ளை மாறிவிடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிள்ளை ஒரு குழந்தையுடைய செயலுக்கும் அந்த குழந்தையுடைய பெயருக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வைக்கக்கூடிய பெயர் நல்ல பெயராக வைக்க வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவருக்கு நாம் இக்ராம் என்று பெயர் வைக்கிறோம். இக்ராம் என்றால் தன்னுடைய வேலைகளை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு பிறருடைய விடயங்களிலே முதன்மைப்படுத்தக்கூடியவர், மற்றவரை கண்ணியப்படுத்தக்கூடிய கருத்தை கொண்டது இக்ராம். இக்ராம் என்று அழைக்கின்ற போது கண்ணியமானவர், பிறர் தேவையை முற்படுத்தக்கூடியவர் என்ற அர்த்தத்தில் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகின்ற போது நிச்சயமாக அவர் அதற்குரியவராக மாறிவிடுகிறார். ஒரு பெண் பிள்ளையுடைய பேர் பாத்திமா அதீபா என்று வைக்கிறோம். அதீபா என்றால் அதப் என்ற சொல்லிலிருந்து வந்த நல்லொழுக்கம் உள்ளவள். அதீபா அதீபா என்று நாங்கள் அழைக்கிறோம். நல்லொழுக்கம் உள்ளவள், நல்லொழுக்கம் உள்ளவள் என்று. அன்பானவர்களே, அந்த அர்த்தத்துக்குரிய பிள்ளையாக அந்த பிள்ளை மாறிவிடுகிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பேர் நல்ல பெயரை வைக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு வைக்கின்ற பெயர் மோசமான பெயராக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயரால் எதிர்காலத்திலே அந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகள் கேலிக்கும் இழிவுக்கும் ஆளாகுவார்கள். பாடசாலை செல்கின்ற போது, உயர் இடங்களுக்கு செல்கின்ற போது, தொழில் நிமித்தமாக வெளி இடங்களுக்கு செல்கின்ற போது நாங்கள் வைத்த பெயர் மூலமாக அந்த பிள்ளை கேலிக்கும் இழிவுக்கும் ஆளாக நேரிடும். அதனால் நல்ல பெயரை தெரிவு செய்து குழந்தைகளுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு கடமைதான் 2 வருடங்கள் பரிபூர்ணமாக ஒரு தாய் குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே சிறு குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை விட போஷாக்கான உணவு வேறொன்றுமே கிடையாது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவு அந்த பிள்ளையுடைய புத்தி கூர்மையாகுவதற்கு, அந்த பிள்ளையுடைய ஆரோக்கியம் வளர்வதற்கு, அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் வளமாகுவதற்கு, அந்த பிள்ளை நல்ல பக்குவமான பிள்ளையாக வருவதற்கு தாய்ப்பால் 2 வருடங்கள் கொடுப்பது மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்குது. குர்ஆனில் அல்லாஹ் ஹவுலைனி காமிலைன் 2 வருடங்கள் பரிபூர்ணமாக கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற போது அந்த தாய் உணவை மாத்திரம், அந்த பாலை மாத்திரம் கொடுக்கவில்லை, அந்த தாயுடைய பண்பாடையும் சேர்த்துத்தான், அந்த தாயுடைய நல்ல குணங்களையும் சேர்த்துத்தான் கொடுக்கிறாள். அந்த தாய் நல்ல தாயாக இருந்தால், பேணுதல் உள்ள தாயாக இருந்தால், அந்த பேணுதல், அந்த இபாதத், அந்த நல்ல செயல் அந்த குழந்தைக்கு போய் சேர்கிறது. அது வல்லாமல் தாய் மோசமானவளாக இருந்தால், தாய் டிவியை பார்த்துக் கொண்டு பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாள், போனை நோண்டி கொண்டு கொடுக்கிறார், வேற வேற வேலைகளோ செய்து கொண்டு கொடுக்கிறார் என்றால் அந்த குழந்தையும் எதிர்காலத்திலே இந்த தாயுடைய செயலினூடாக அந்த செயலுக்குத்தான் அந்த குழந்தையும் விட்டு செல்லப்படும் என்பானவர்களே. எனவே குழந்தைகளுக்கு ஆரம்ப காலங்களில் எவ்வளவு பேணுதலான தாய்மார்களை பார்த்தோம். குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற போது, உணவு கொடுக்கின்ற போது என்ன செய்யும், மறைவான ஒரு அறைக்கு சென்று விடுவார்கள். சென்று மறைக்க வேண்டிய இடங்களை மறைத்து, தலைகளை மறைத்து பிஸ்மில்லை அந்த தாய் சொல்லுவாள். பிஸ்மில்லை அந்த தாய் சொல்லி தாயுடைய மார்பகத்திலே அந்த குழந்தையுடைய வாயை வைத்துக் கொடுப்பார்கள். குழந்தைக்கு பிஸ்மி சொல்ல தெரியாது, தாய் தான் பிஸ்மி சொல்வாள். அன்பானவர்களை, எதை சொல்கிறால் இதுதான் பக்குவம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பக்குவத்தை தான் குழந்தைகள் வளர்ப்பினூடாக காட்டினார்கள். அதே போல் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த அளவு பக்குவமானவர்கள் என்றால், அவருடைய தாய் சிறு பிராயத்திலே அவர்களை வயிற்றிலே சுமந்திருக்கின்ற போது பல தடவைகள் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்கள். அதனால் தான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெறும் 7 வயதிலே
ஒரு குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்த ஹாஃபிலாக மாறிவிடுகிறார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாருடைய பராமரிப்பு, யாருடைய வழிகாட்டல், அந்த தாய் கற்ப காலத்திலே குர்ஆனை அதிகமாக ஓதியனால் அதனுடைய தாக்கம் அந்த குழந்தைக்கு செலுத்தப்பட்டு குழந்தை சிறு பிராயத்திலே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய நிலைமையிலே மாறுகிறது. இப்படியே அந்த குழந்தை காலப்போக்கிலே முவத்தா மாலிக்கை ஹிஃப்ஸ் செய்கிறது. ஃபிக்ஹ் கலையுடைய முக்கியமான நூல்களை மனனம் செய்து மார்க்க தீர்ப்பு சம்பந்தமான நிறைய விடயங்களுக்கு ஃபத்வா கொடுக்கக்கூடிய, மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய சிறந்த குழந்தையாக, சிறந்த ஒரு அறிஞராக இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்தார்கள் என்றால் அது ஒரு தாயுடைய பராமரிப்பு தான், தாயுடைய வழிகாட்டல் தான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் பக்குவமுள்ள தாய்மாரை உருவாக்க வேண்டும், பக்குவமுள்ள தாய்மார்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அதே போல பிள்ளை தங்களுடைய தாய்மார் பக்குவம் இல்லாமல் இருந்தால் அவர்களை பக்குவப்படுத்த வழி செய்ய வேண்டும், எங்களுடைய முன்மாதிரிகளை காட்ட வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் எப்போதும் தாயும் தகப்பனும் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு முதல் முன்மாதிரி அதாவது பாடசாலையில உள்ள ஆசிரியை அல்ல, பாடசாலையில உள்ள ஆசிரியைகள் அல்ல, மாறாக குழந்தைகளுக்கு முதல் முன்மாதிரி தாயும் தகப்பனும் தான். தாயும் தகப்பனும் தான். குழந்தை முதலாவது கதைப்பதும் தாயுடைய பாசைதான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் அஸ்திவாரமாக குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். நாம் அஸ்திவாரமாக இருந்தால் அந்த அஸ்திவாரத்தை உருவாகக்கூடிய கட்டிடமாக இருக்கின்ற அந்த குழந்தைகள் நல்லவர்களாக உருவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கொள்ளுப்பிடி ஜும்மாப்பள்ளி எடுத்து பாருங்கள், நல்லதொரு அஸ்திவாரம். அதனால் பல மாடிகள் செல்கின்ற அளவுக்கு, மேல் கீழே பல இடங்களில் சொல்லக்கூடிய அளவுக்கு விசாலமான நிலப்பரப்பை கொண்ட இந்த மஸ்ஜித் இந்த அஸ்திவாரத்தா இருக்கிறது. அன்பானவர்கள், அதே போன்ற அஸ்திவாரமாக இருக்கின்ற நானும் நீங்களும் பேணுதலுள்ளவர்களாக, சிறந்தவர்களாக, தொழுகையாளிகளாக, பக்குவமானவர்களாக இருந்தால் நிச்சயமாக அஸ்திவாரமாக இருக்கின்ற நாங்கள் பக்குவமாக இருந்தால் எங்களுமே உருவாகக்கூடிய கட்டிடமாக இருந்து உருவாகக்கூடிய அந்த குழந்தைகள் பேணுதலுள்ளவர்களாக நிச்சயமாக அவர்கள் உருவாகுவார் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. அடுத்த அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அடுத்த மிக முக்கியமான கடமை, குழந்தைகள் பெருக்க பெருக்க கனிமா அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து உள்ள உடல் ரீதியான மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் அவைகளை கவனித்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பாக இருக்குது. அடுத்தது அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளை கொஞ்சம் பெரிய வயது வந்து விட்டால் சாதாரணமாக பாடசாலை செல்லக்கூடிய அல்லது அதாவது கல்வி கூடங்களுக்கு சொல்லக்கூடிய வயது வந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த பிள்ளைகளை அந்த இடத்திலே சேர்த்து ஆன்மீக வழிகாட்டலை, அது பிள்ளைக்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு முன்னதாக அந்த பிள்ளைக்கு ஆன்மீக துறையிலே வழிகாட்ட முடியுமா? ஆசிரியர்களை அல்லது முஅல்லிம்களை வீட்டுக்கு கொண்டு வந்து அதற்குரிய வழிகாட்டல்களை பண்ணலாம். அது எங்களுடைய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களே, அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம், குடும்பங்களிலே மசூரா நடக்கின்ற போது எங்களுடைய குழந்தைகளையும், அது சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், 6-7 வயது பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது 10 வயது பிள்ளைகளாக இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை எங்களுக்கு பக்கத்திலே வைத்து நாங்கள் மசூரா செய்ய வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் ஓரம் கட்டக்கூடாது, அவர்களை ஒதுக்க கூடாது. வீட்டிலே ஒரு கடை திறக்க போகிறோமா, அல்லது புதிய ஒரு காணி எடுக்க போகிறோமா, அல்லது வேற ஏதாவது ஒன்றை நாங்கள் செய்ய போகின்றோமா, அல்லது வீட்டிலே அந்த சகோதரிக்கோ அல்லது சகோதரனுக்கோ திருமணம் ஒன்று பேச போகின்றோமா, அந்த பிள்ளைகளையும் பக்கத்திலே வைத்து வீட்டுக்குள்ளே முதலாவது மசூரா செய்கின்ற போது அவர்களையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைய உலகத்திலே நடக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், எங்களுடைய பிள்ளைகள் எங்களை விட்டும் தூரமாகுவதற்கு பிரதான காரணங்களை ஒன்று எதுவென்று தெரியுமா? பெற்றோர்கள், பொறுப்பு வாய்ந்தவர்கள் கணக்கெடுக்க வேண்டிய அந்த பிள்ளைகளை கணக்கெடுக்காமல், வீட்டிலே மசூராவிலே உட்கார வைக்க வேண்டிய பிள்ளைகளை உட்கார வைக்காமல் கண்ணியமானவர்கள் அந்த பிள்ளைகளை தூரமாக்குவது அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை பாதிக்கும். சில அந்த பிள்ளைகளுடைய வயது வருகின்ற போது 9, 10, அந்த 15 கிடைப்பட்ட காலங்கள் வருகின்ற போது அந்த பிள்ளை தாய் தாப்பனுடைய அன்பை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய பருவம். அந்த காலத்தில் அந்த பிள்ளைகளிடத்தில் மசூரா கேட்கவில்லையா, அந்த பிள்ளைகளை மசூரா செய்யக்கூடிய எங்களுடைய சபைகளை உட்கார வைக்கவில்லையா, அந்த குழந்தை எங்களை விட்டும் தூரமாகும். அப்படி உள்வாங்கப்படாவிட்டால் யாராவது ஒருவர் அந்த பிள்ளைக்கு வழிகாட்டினால், கைட் பண்ணினால், அந்த பிள்ளையோடு தொடர்பைப்படுத்தினால், அது நல்லவரோ கெட்டவரோ என்று பார்க்காது, எனக்கு கண்ணியம் சாரானே, என்னை கண்ணியப்படுத்துகிறானே என்று அந்த பிள்ளை அந்த வழியிலே சென்று, சில பேரை நல்லவர்களாக இருந்தால் நல்லதொரு வழிக்கு அந்த பிள்ளை வரலாம், அப்படி கெட்டவராக இருந்தால் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம்
சீர்கட்டு போகலாம். அதனால் அன்பானவர்களே, குடும்ப மஷூராக்க வருகின்ற போது பிள்ளைகளோடு சேர்ந்து மஷூரா செய்து அதிலே ஒரு வெற்றி இருக்கிறது, பரக்கத்து இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று குடும்பங்களில் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய அந்த கண்ணியமான விஷயங்கள்ல, நல்ல விடயங்கள்ல பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய மரியாதையை பாதுகாக்க, பிள்ளைகளுடைய நட்பு வட்டாரம் இருக்கிறது, குடும்ப உறவுகள் இருக்கிறது. குடும்ப உறவுகளுக்கு முன்னால், நட்பு வட்டாரங்களுக்கு முன்னால் குழந்தைகளை நாங்கள் சந்திக்க கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு நண்பர்களுக்கு முன்னால் ஒரு கண்ணியம் இருக்கும், அந்த கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். உறவுகளுக்கு முன்னால் ஒரு கண்ணியம் இருக்கும், அந்த கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். அவர்களை கேவலப்படுத்தக்கூடாது, அவர்களை மதிக்க வேண்டும். அடுத்த அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அந்த குழந்தைகளோடு நாங்கள் கதைக்க வேண்டும். குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கி அவருடைய தேவைகளை அறிந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் நகர்ந்து செல்ல வேண்டும். பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறான். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுவார்கள், ஆனால் குர்ஆன் ஒரு மகன் பெற்றோருக்கு உதவி அதாவது உபகாரம் செய்த வரலாறையும் அந்த பெற்றோருக்கு உபன்யாசம் செய்த வரலாறையும் குர்ஆன் பேசுகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையோடு நடந்து கொண்ட முறையை குர்ஆன் சொல்லுகிறது. யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்னஷ் ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தானை வணங்கவானாம், ஷைத்தான் படைத்த ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன் தந்தையே என்று அந்த மகன் தந்தைக்கு நசீஹத் பண்ணுகிறார், தந்தைக்கு அட்வைஸ் பண்ணுகிறார். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசம் பண்ணுவார்கள், ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது பிள்ளைகளும் பெற்றோருக்கு நல்ல உபதேசம் பண்ணிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மகன் சொல்லுகிறார், யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷைத்தானி வலியா. என் அருமை தந்தையே, உங்களை அதாவது நீங்கள் ஷைத்தானை வணங்கி ஷைத்தானுடைய உற்ற நண்பனாகி நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அதாவது ஷைத்தானுடைய நண்பனாக மாறிவிடுவீங்களே என்று எனக்கு பயமாக இருக்குது என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அருமை தந்தையை பார்த்து சொல்கின்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஷைத்தானை வணங்கக்கூடிய அந்த ஆதர் என்ன சொல்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில்? அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. قال رايب انت عن الهتي يا ابراهيم لئن لم تنتهي لارجمنك واهجرني مليا. என்ன மகன் சொல்றது? என்ன இப்ராஹிம் சொல்ற? எவ்வளவு காலம் வணங்கிட்டு வந்த விக்கிரகங்களை வணங்கவானா சொல்றையா? அதை எரிக்க சொல்லையா? எனவே இதை நீ விட்டு விடையிலண்டா, இந்த செயலை நீ விட்டு விடையில உன்னை கல்லால அடித்து கொள்வேன் என்பதாக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை அவர்களை அங்கே அவர்கள் அதாவது திட்டுகின்றார். அந்த சந்தர்ப்பத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். கால ஸலாமுன் அலைக், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அந்த தந்தைக்கு துஆ செய்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாமும் சிறந்தவர்களாக பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடிய சிறந்த பெற்றோராக மாற வேண்டும். எனவே எமது வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த குழந்தைகளை மிகப்பெரிய செல்வமாக கருதி அந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் வழிகாட்டி சிறந்த குழந்தைகளாக உருவாக்கி நாளைய மறுமையினாலே அந்த குழந்தைகள் மூலமாக பெரிய அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக பெற்ற குலத்தில் இறைவா எங்களை நீ சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை நீ மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியான குழந்தையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் குழந்தைகளை எங்களுக்கு எதிரியாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ் குழந்தைகள் மூலமாக நிம்மதி எங்களுக்கு தந்துடுவாயாக. எங்களுடைய சொல்லுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய விடயங்களுக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தைகள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை தொழுகையாளிகள் ஆக்கி தந்துடுவாயாக, நல்லொழுக்கமுள்ள குழந்தைகள் ஆக்கி தந்துடுவாயாக. யா அல்லாஹ் குழந்தைகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் கண்குளிர்ச்சி அடையக்கூடியவராக எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. நாளைய மறுமை நாள குடும்பமாக பிள்ளைகளாக குடும்பமாக சுவருக்கு நுழையக்கூடிய காக்கை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் நாளைய மறுமை நாள நல்லோர்களை விட்டு பிரித்து விடாதே. யா அல்லாஹ் நல்லோர்களோடு எங்களை சேர்த்து யா அல்லாஹ் நாளைய மறுமை நாள எங்களுக்கு பெரிய அந்தஸ்தை தந்துடுவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து கருப்புவாயாக. இந்த துஆவை